ஹாய்மா. நைட் சுப்பிட்டன் தமிழ் எபிசோட் நம்பர் 212. 211 செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் டான்ஸோ இறந்துட்டேன். இனி அடுத்த கட்ட நடவடிக்கையாக சாஸ்கேவும் மதராவச்சிகவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வர்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கிட்ட ஓடிட்டு இருக்காங்க. சாஸ்தியை கொல்லணும்னு சொன்னா இல்லைங்க. ஆமா. பறந்து போயிட்டு இருக்காங்க. அவரை கொல்லணும்னு சொல்லிட்டால. அவ்வளவு யார டான்ஸவே அந்த டோபி தலையன் அங்கேதான் இருக்காங்க. பண்ண போனா சாயா அதை முடிச்சுக்கிட்டாரு. தனியா போகணும்னு சொல்லிட்டு இவன் மட்டும் போகணும், தனியா போகணும். ராக்கிலி அப்ப அவ்வளவு யார அவ பண்ண முடியுமா? அந்த கரெக்டா முடிச்சாரு. அது உண்மைதானே வேணும் சொல்றது. ஐயோ என்ன அப்படி பண்ற? சரி வேற குரூப்பா? அது குளோன், ஒன்னு குளோனு ஒன்னு இவங்களை தடுக்கிறதுக்கு. முடியாதுங்குது, என்னால முடியாதுங்குது. ஆமா கம்மாரு கம்மாரு. இப்பனே பாடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? குண்டை போட்டு விட்டா. ஐயோ பேப்பர் பாம்பு போட்டு விட்டாங்க. மயக்க மருந்து போட்டு விட்டு அக்கா நாக்கு தள்ளி அக்கமா இருக்கு. ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வேலை என்ன தைரியத்துல இப்படி ஒரு ஆளா வரான்னு கேக்குறேன். பிள்ளையா இருக்கீல குட்டியா இருந்தவன் குசுமாயி உச்சியா அவன் மட்டும் எதுவுமே தெரியா. சாக்குரா ஹரிணும். டீம் 7
இந்த ம். நைட்டா இவங்க 2 பேரும் எடுத்துட்டாங்க போல, நைட்டை எடுக்க முடியல போல அப்ப. சாப்பாடை திருடி திங்க போவேன், அதனால கட்டி வச்சிருவேன். இதுதான் அப்போ நருட்டோக்கு பிடிக்கும். பிடிச்சிக்கிட்டால எப்படி ஒபிட்டோ தான் சொல்றது. அவ்வளவு வெறித்தனமா இருந்திருக்காரு. நினைச்சு பாக்குறேன். அந்த பாம்பு கடிச்சது உரைச்சி 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 அந்த இதை போட்டு விட்டு போயிட்டாங்கல்ல ராஜ்குமார். அதே அந்த கிராஸ் மார்க் கிராஸ் மார்க் இந்த கிராஸ் மார்க் இந்த அப்பெல்லாம் பாவம் அழுதுகிட்டே தான் கிடப்பா. எதுக்கு எடுத்தாலும் அப்பதே அதுல இருந்து அப்படியே உரைச்சியை தேடி போயிடுறது. இவனை பிடிக்க போவாங்கல்ல அப்பா. எல்லாத்தையும் கனவுலயே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, இது ஃபுல்லாவே நினைச்சு பாக்குறேன். கை மீறி போயிடுச்சு. ஆமா, இதுல இருந்துதே 2 பேரும் மோது வாங்கி வருங்க. ஆமா, 2 பேரும் அப்பவே. ஆமா, ரசங்கன்னு மோத விடுறது. இவன் கூட போய் காப்பாற்ற முடியாது. அதுக்கு நீ கக்காச்சி வந்து 2 பக்கம் வந்து தேங்க ஓட்ட விடுச்சியா அத்தை.
ம் நான் சொல்றதை கேளு சாகுரா. தேவையில்லாம எங்க பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைக்காத. ம் இன்னொரு பக்கம் நருட்டோவும் வளர்ந்து அப்படியே உனக்கு நேர் எதிரா நிக்கிறான். ஓகே இங்க சூப்பர். நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். ம். அப்படி இருந்தும் என்னோட எந்த ஃபீலிங்ஸுமே மாறல. எவ்வளோ விஷயம் மண்டைக்குள்ள ஓடுது. ஆமா, ஆ, விட்டுட்டு போனது, ஆ, பாதையில நான் பயணிக்க போறேன். லாஸ்டா விட்டுட்டு அதுதான், போனது. ஆமாம். என்னால இதை நிச்சயமா பொறுத்துக்க முடியல. ஏன்னா நான் அந்த பொண்ணை ம் காதலிக்கிறேன். ம் நீ மட்டும் என் கூட இருந்தனா அதுக்கு நீ ஒரு துளி கூட வருத்தப்பட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ரொம்ப நிம்மதியா போகும். அதுக்கான சந்தோஷத்தை நான் உனக்கு தரேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சாஸ்கே. நீ பழி வாங்குறதுக்கு கூட நான் உதவுவேன். எப்படியாவது இந்த நாட்டை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பா செஞ்சு என் கூடவே இரு. சாஸ்கே எவ்வளவு கெஞ்சுவா. நல்லது பாருங்க. ம். சரி ப்ளீஸ் என்னையாச்சும் கூட கூட்டிட்டு போ. கூட்டிகிட்டு கூட போட்டுக்கிட்டா. கூட இருந்து கூட உனக்கு உதவி பண்ணுறது. இப்படி இருந்து விட்டுட்டு போயிட்டானே. எதுவுமே ஒத்துக்க மாட்டேன். ம் ஆ, தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இந்த இருக்கேன். தொல்லைன்றுவேன். இவ்வளவு சொல்லியும் அவன் தொல்லைன்றுவேன். அதை சரி. இந்த கரீன் அவ்வளவு ஹெல்ப் பண்ணா வந்து போட்டு எடுத்து போயிட்டானே. அதத்தே பாவம் அவ்வளவு கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. நீ இந்தா எதை பத்தியும் கவலைப்படாத. இந்த சாஸ்கே இதை கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டு வரேன். இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கே பாவம். மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது. என்னோட மொத்த சரிப்பா. பாரத்தையும் நான் உன் தலையில இறக்கிட்டேன் நருட்டோ. இந்த இந்த ஒரு வாரத்துக்கே கிடந்து பாவம். உன் கூடவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் நீ சரி பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். ம். ஆனா நான் எதுவும் பண்ணல. ம். அதனாலதான் இந்த முறை ஆளே இறங்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு நருட்டோ. ஆ. நீ எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த முறை நானும் வருவேன். ம் அப்படின்னு சொல்லுவா. ம் உங்க அளவுக்கு நான் வரதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணேன். அந்த இது பூரா இது விட்டாலா ஆ, அந்த நெஞ்சு இது மெடிக்கல் நிஞ்சா. மெடிக்கல் நெஞ்சா. அவன் நிச்சயமா முன்ன நம்ம கூட இருந்த மாதிரி இப்போ இல்ல. ஆ, அவன் நம்ம எல்லாரையும் தாண்டி போயிட்டான். உணர்ச்சியோட சேர்ந்து பவர் ஏற்றிட்டேன். ஊடால ஒரு தடவை தேடி போவாங்கல்ல அப்பா. சரி. இப்பதான் இந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்றது அவன் சிக்கன் சொன்னது. ம். நான் உனக்கு வாக்கே கொடுக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல சாகுரா. உண்மை என்னன்னா சாஸ்கேவை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமையா நான் உணர்றேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்புறது. நருட்டோ, என்னை மன்னிச்சிரு. ம் ஆனா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இப்பவே நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். இனி சாஸ்கேவை நானே தனியா பாத்துக்கிறேன். இந்தா. முடியல இறங்கிட்டேன். ஆனா வந்துட்டாலே நோய்க்கு அந்த இடத்துக்கு. பா சான்சோ ஷினோபி உலகத்துக்காகவும் லீவ் வில்லேஜுக்காகவும் உங்க ரெண்டு பேரையும் என்னால உயிரோட விடவே முடியாது. ஆச்சு. இப்பதான் அந்த இதை இது பண்ணுவேன். சீலிங் சுச்சு. ம் அப்பா. ம் ஆனா தப்பிச்சிட்டாங்க இவள ரெண்டு பேரும். இன்னும் விடுறாங்க. பா ஆ இவன் ஆனா அவ்வளவுதான் இறந்துட்டேன். ஆன்சா இந்தா. அவ்வளோதான். இந்த கடைசியான இது அப்படியே சேர்த்துதுன்ற மாதிரி இந்தா. வரவே முடிஞ்சு. ஒண்ணு முடிஞ்சது. சரி. அடுத்தது ஹிடன் லீஃப் வில்லேஜ் தான். அடப்பாவி. எப்படியும் பாருங்க.
ம் 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 அது அவன் கண்ணை எடுத்துட்டேன். ம் என் கண்ணை எடுத்துக்கிட்டானா அவன் அந்தா இன்னொரு கண்ணு ஒரு ஒத்த கண்ணா இல்ல, இல்ல, அந்த ஒத்த கண்ணுக்குள்ளே அந்த பவரையும் இது பண்ணிட்டேன். பவர் ஏற்றுறேன் ஒத்த கண்ணா பாடி எடுத்துட்டு போயிட்டானோ. ம் சரி ஐயோ சரி அப்போ இவன் கூட ஒண்ணு சேர மாட்டேங்கிறானே. இல்லை எப்படி செய்யறான் அது ஒன்றும் உயிரோட ஆமா, காப்பாற்ற நினைச்சா காப்பாற்றாலும் காப்பாற்ற மாட்டேங்கிறேன். என்ன பண்ணுவேன்னு தெரியல. காப்பாத்தினால கொஞ்ச நாளாவது ஒரு கருணை இருக்குன்னு அர்த்தம். ஆமா இவன் அவளை இன்னும் கொன்னுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களே, மன்னிக்கவே முடியாது. என்ன செய்ய போறேன்னு தெரியல. முன்னாடி குட்டி பிள்ளையா இருக்கப்ப அவன் நினைச்சு பாக்குறா. பாண்டா மாதிரி போச்சு போச்சு விழுந்துச்சு. ஐயோ ஓ, சின்ன வயசுல காப்பாத்திருக்கேன். ஜூனியர் எக்ஸாம் போது அதை நினைச்சு பாக்குறாங்க. ஆனா அப்ப காப்பாத்திருக்காங்க. இப்பதே பாக்குறா. சரி 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 என்ன பண்றேன்? ஐயோ ஐயோ, அவளை கொல்ல போறாங்க. அதுதான் இவ்வளோ யாரு இவ்வளவு எப்படி சொல்லி பார்க்குறான் முதல்ல. அது ஒத்து வந்தா சரி சொல்லி பார்க்குறா. அதத்தே முடிஞ்சா முடிஞ்சு. பார்க்குறா. அவளோட குறிக்கோள்ல உறுதியா இருக்கா. அவள் என்ன செய்ய போறா அப்படிங்கிறத நம்ம வர்ற எபிசோட்ல பார்க்கலாம். அவளோட பிளான் என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்.